அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலை தொடங்கியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை துவங்கியிருக்கிறார். குறிப்பாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் இந்த நேர்காணலானது துவங்கியிருக்கிறது. இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 நாடாளுமன்ற தொகுதிகள், மதியத்திற்கு பிறகு 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களோட நேர்காணல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தற்போது காலையில 10 நாடாளுமன்ற தொகுதிகள்ல முதல்ல திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உண்டான விருப்பம் தெரிவித்த வேட்பாளர்களிடம் நேர்காணலை மேற்கொள்ள இருக்கிறார். அடுத்ததாக வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்காணலை மேற்கொள்கிறார். குறிப்பாக இந்த நேர்காணலின் போது இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் இந்த இதில் பங்கேற்கிறார்கள். அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் இந்த நேர்காணலின் போது பங்கேற்கிறார்கள். குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்றால் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் விருப்பம் தெரிவித்தவர்கள் முன்னிலையில் இந்த நேர்காணலை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நேர்காணலின் போது அந்த நபர் கட்சியில் என்ன களப்பணியாற்றியிருக்கிறார், என்ன பொறுப்பில் இருக்கிறார், அதே போல் கட்சிக்காக அவருடைய செல்வாக்கு அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உள்ளிட்ட இந்த நேர்காணலில் கேட்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த நேர்காணல் இன்று காலை தொடங்கி மாலை வரை தொடர்ந்து நடைபெறும். அதே போல் நாளை காலையில் 10 நாடாளுமன்ற தொகுதிக்கும் மதியத்திற்கு பிறகு 10 நாடாளுமன்ற தொகுதிக்கும், அதாவது பாண்டிச்சேரி உட்பட மொத்தம் 40 தொகுதிகளுக்கு உண்டான நேர்காணலை இன்று நடத்தி முடிப்பது என திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிமுக தரப்பில். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.